இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு பேதுருவின் பிரமிப்பு. எப்பவும் ஆண்டவர் பேதுருவை சந்தித்தாரோ, பேதுருடைய லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் பேதுரு ஆச்சரியப்பட்டார்கள், பிரமிப்படைந்தார்கள். இப்படி வாசிட்டே வரலாம். நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உலகத்தில் இந்த நாட்களில் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். அதில் வேதத்தில் போடப்பட்ட அற்புதங்களை முடியும் போது பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், அவர்கள் பிரமிப்படைந்தார்கள். வாசிட்டே வரலாம், நிறைய காரியங்களை சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு பேதுருடைய லைஃப்லேருந்து மாத்திரம் அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் இன்னைக்கு தியானித்து நம்முடைய வாழ்க்கையோடு அதை ஒப்பிட்டு பார்த்து நாமும் அந்த இடத்துக்கு வருவதற்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரமிப்பு வரணும்னு சொன்னால் அந்த ஆண்டவருடைய குறுக்கீடு, அதை எப்படி நம்ம ஃபீல் பண்ணணும், ஆண்டவருடைய நடத்துதலை எப்படி நம்ம அனுபவிக்கணும், நம்ம எப்படி இன்னொருத்தரை பிரமிப்படைய செய்வது, அதுதான் இன்னைக்கு என்னுடைய செய்தியின் மைய கருத்து. நம்ம வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம். அதில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கனசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி இயேசுவிடம் நெருங்கி வர்றாங்க. நெருங்கி வரும் பொழுது கடற்கரையில் ரெண்டு படவை இயேசு பார்க்குறாரு. அந்த படகு எப்படி படகாக தான் இருந்துச்சு? காலியான படகாக இருந்துச்சு. அந்த படகு சீமோன் படகாக இருந்துச்சு. அது அந்த காலியான படகில் நின்றவர்கள் அவங்க ஏன் அந்த படகை காலியாக வைத்து கொண்டிருந்தார்கள்? அதுலேயே 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவங்க என்ன செய்கிறாங்களே, மீன் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அவங்க மீன் வலைகளை அலசி கொண்டிருப்பதுக்கு காரணம் என்ன? மீன் பிடிக்கிறவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும், அல்லாட்டி நீங்கள் பீச்சில் போய் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். மீனெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு வந்த உடனே வலையை என்ன செய்வாங்க, அப்படியே மொத்தமாக அப்படி போட்டுற மாட்டாங்க. நம்ம துணி காஞ்சிட்டு எடுத்து கொடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து என்ன செய்வோம், மொத்தமாக அப்படி போடுவோம் பார்த்தீங்களா? அப்படி போட மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அதை விரித்து சிக்கு உள்ளாதபடி அடுத்த நாள் மீன் பிடிக்கணும் பார்த்தீங்களா? அது வெறும் 1 மீட்டர் 2 மீட்டர் இருக்காது, நீட்டமான வலையாக இருக்கும், பல நீளத்துக்கு இருக்கும். அப்போ அதை சிக்கு விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த குப்பையெல்லாம் எடுத்து அலசி அதை நீட்டாக என்ன செய்வாங்க, ரோல் பண்ணி போட்டில் என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அவங்க மீனவர்களாகிய அந்த பேதுருவும் அவரோடு கூட இருந்தவர்களும் அவங்க அந்த வலையை என்ன செய்யிருக்காங்க, அலசிட்டு இருக்காங்க. 2 படகு இருந்துச்சு. 2 படகும் காலியான படகா இருந்துச்சு. இயேசுவின் கண்கள் அந்த காலியான 2 படகையும் பார்த்துது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காலியா இருக்கிற உள்ளங்கள், இல்லைன்னு சொல்ற உள்ளங்களை என் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் விரும்புவதெல்லாம் அந்த காலியான உள்ளத்தில் வந்து அந்த காலியான இடத்தை நிரப்புவதற்கு இயேசு ஆசையோடு காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுருக்கு ஆண்டவர் போட்டை தான் கேட்கும் போது அவருடைய லைஃப்ல பின்னால தொடர்ந்து ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. அதெல்லாம் பேதுருக்கு ஒரு பெரிய, ஆண்டவர் எப்போவுமே நமக்கு ஒரு நீட்டு இதை கொடுக்க மாட்டார், ஒரு ப்ளூ பிரிண்ட்டு தான் கொடுப்பாரு. ஒரு ப்ளூ பிரிண்ட் தான், வல்லாட்டி ஒரே ஒரு வார்த்தை தான், வல்லாட்டி ஒரே ஒரு வாக்கு தத்தங்கள் தான். அதில் நம்முடைய பின்னாடி உள்ள உயர்வு அத்தனையும் அடங்கி இருக்கும். அதை புரிந்து கொள்கிறவர்கள், அதை அறிந்து கொள்கிறவர்கள், அதை ருசிக்கிறவர்கள் அதை அனுபவிப்பார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அதை ருசிக்காதவர்களும் அனுபவிக்காதவர்களும் கடந்து போகிற பாதையை நினச்சி அழுதுகிட்டே இருப்பாங்க. இவங்க எதுவும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்களோ தெரியல, அதில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் என்னுடைய யோசனை என்னன்னு சொன்னால், இந்த மீனவர்கள் மீன் கிடைக்கலன்னு சோர்ந்து போய் நின்றுருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போட்டை காட்டோன்னே கொடுத்துருக்கவே மாட்டாங்க. போயா, நானே வேலையிலேருந்து மீன் கிடைக்கலன்ட்டு இருக்கேன், உமக்கு போய் நான் போட்டை தரணுமா? நான் என் வேலையை முடிச்சுட்டு போகிறேன், சோறுன்னு வார்த்தை அதை தான் அவங்க பேசியிருக்கணும். ஆனால் பின்னால் உள்ள வேத வசனங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அங்கே மீன் பிடித்து மீன் கிடைக்கலனாலும் அவங்க அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. போட்டை கேட்டோன்னு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைமைகள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்துட்டுருக்கு. ஒருத்தருடைய வாழ்க்கையும் அப்படியே மலர்படுக்க மாதிரி போகுன்னு யாருமே சொல்ல முடியாது. வித்தியாசமான கோணங்களில் போய்கொண்டிருக்குது, அவ்வளவுதான். ஆனால் இந்த சூழ்நிலைமை வரும் பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், ஏன் எனக்கு வந்துச்சு, ஏன் மீனவர்கள் பேசிக்கலாம், ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அவங்க ஒரு 2 வார்த்தை பேசிட்டு பிறகு ரொம்ப பெருசாக அதை எடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க அடுத்ததுக்கு போயிட்டாங்க, அடுத்த மூவுக்கு போயிட்டாங்க. எல்லாம் சுற்றி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து பார்க்கலான்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. நம்ம அதுலேருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சூழ்நிலைமை இல்லைன்ற சூழ்நிலைமை வரும் பொழுது
சூழ்நிலைமையில் ஒரு வெறுமை வரும் பொழுது, ஒரு காலியான படகாய் இருக்கும் பொழுது, ஏன் என் படகுல மீன் கிடைக்கல, ஏன் எனக்கு கிடைக்கல, நம்ம சரியான நேரத்துக்கு தானே வந்தோம், சரியான டைமில் தானே வலையை போட்டோம், சரியான இடத்துல தானே போட்டோம், பிறகு ஏன் நமக்கு மீன் கிடைக்கல அப்படின்னு அதையே யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த பிளெஸ்ஸிங் கிடைச்சிருக்காது. என்னமோ இன்னைக்கு கிடைக்கல, நாளைக்கு பார்ப்போண்டா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். பைபிளில் இருக்கா? இல்லை. ஆனால் அவங்களுடைய அடுத்த போட்டை கொடுத்தது அவங்க சம்பவங்களை பார்த்தா அவங்க டேக் இட் ஈஸி பாலிசிக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் சூழ்நிலைமையிலையும் நம்ம டேக் இட் ஈஸி பாலிசியை சந்திக்கிறவங்களுக்கு கடினமானது. ஆனால் அதை எடுத்துக்கொண்டால்தான் அடுத்த வளர்ச்சியை பார்க்க முடியும், அடுத்த ஒரு உயர்வுக்கு நேராய் போக முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆமேன். பக்கத்தில் புரியுதான்னு கேளுங்க. ஏதோ வேலையில் பிரச்சனை வந்துருச்சு, ஏன் வந்துருச்சு, இவன் தான் எனக்கு பிரச்சனை பண்ணுற காரணம், இவன் தான், இவனை என்ன பண்ணலாம், இதையே யோசிச்சுட்டு இருந்தா ஏதாவது ஒன்று நடக்குமா? நடந்துருச்சுங்க. எவனோ ஒருத்தன் நமக்கு மோசம் பண்ணிட்டான், அதே யோசித்து அதே நோட்டை அழுதுட்டு இருக்காம அதை ஜெயிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதை தாண்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை ஜெயித்து மேலே வந்து அடுத்த கட்டம் போறதுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை யோசித்து பாருங்க. அப்பந்தாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருது. பிசாசு அதை யோசிக்க விட மாட்டான். இந்த பேதுருட்டிருந்து பேதுரு பிரமித்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மீன் வலையை கேட்குறாரு ஆண்டவர். போகிறார் 4ஆம் வசனத்தில் பேதுருவை பார்த்து கேட்குறாரு, போதகம் பண்ணிலாம் முடிச்சிடுறாரு. அது வரைக்கும் போட்டெல்லாம் கொடுத்துட்டு இவரும் நிற்கிறாரு, எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, மீனவர்கள்லாம் நின்றுட்டுருக்குறாங்க. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. அதில் அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியங்க. 5ஆம் வசனத்தெல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு சீமோன் ஐயரே பார்த்தீங்களா எவ்வளோ அழகு வார்த்தைல, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். நாங்கள் பிரயாசப்படாமல் இல்லை, பிரயாசப்பட்டோம், ஆனால் பலன் இல்லை. அந்த வார்த்தையை முடிச்சுட்டு அந்த கேப்பில் இனி நடக்கவா போகுது அப்படின்னு பேதுரு சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லலை. உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இல்லை, நீங்கள் வீட்டில் போய் திரும்ப வாசித்து பாருங்களேன். சண்டே கிளாஸ்லேருந்து இது கேட்ட சம்பவம் தான் இது. இல்லை, மனப்பாடமாக எந்த வசனம் எதில் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும். ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் இன்னும் டீப்பாக அந்த வசனங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் அந்த சம்பவத்தையும் நம்முடைய வாழ்க்கையோடு இணைச்சி பாருங்களேன், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடு. முழுசும் பிரயாசப்பட்டேன். இங்கே இருக்கிற அநேகர் உங்கள் சூழ்நிலைமை தடுமாற்றத்தில் அல்லது ஏதோ ஒரு இழப்பில், ஏதோ ஒரு பொருளாதாரம் இல்லாத நிலைமையில் பிரயாசப்படாமல் இல்லை. என்னென்ன பிரயாசம் போடணுமோ எல்லா பிரயாசத்தையும் போட்டுக்கொண்டு இருக்கிறோம், ஆனால் பலன் இல்லை. இப்போ நாம் செய்ய வேண்டியது, அவர் ஒரு வார்த்தை கொடுப்பார், அது என்ன வார்த்தைன்னு கேட்கணும். ஹல்லேலூயா. பேதுரு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. பேதுரு ஆச்சரியப்பட்டதுக்கு, பேதுரும் அவரோடு இருந்தவர்களும் பிரமித்ததற்கு, ஆச்சரியப்பட்டதுக்கு காரணம் இயேசுவின் குறுக்கீடை அவங்க பார்க்குறாங்க. இயேசுவின் குறுக்கீடை இன்றைக்கி நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைமையில் இயேசுவின் குறுக்கீடு எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னாலே நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நம்ம அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த மூவுக்கு நிறைய போக ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுறேன். நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரே, இனி நான் மாறுத்திரம் பண்ணவே இல்லை. நான் பிரயாசப்பட்டேன், உண்மைதான், ஒன்றும் இல்லை, ஜீரோ, நத்திங், போட்டு காலியாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஓகே நான் போட்டு பார்க்குறேன். அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோன்னு சொன்னால் அடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா 2 படகும் நிரம்பத்தக்கதாக ஆசீர்வாதம். எங்கே இருந்தால் மீன் வந்துச்சுன்னு தெரியல. அவங்க போட்ட இடமும் சரியான இடத்துல தான் போட்டாங்க, அப்போ மீன் இல்லை. இப்போ ஆண்டவர் சொன்ன பிறகு போடும்போது மீன் இல்லை. 2க்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி தாங்க செய்ய விரும்புகிறாரு. நீங்கள் பிரயாசப்பட்டீங்க, ஆனாலும் பலன் இல்லை, பொத்தல் பையில் போடுறது போல் போயிட்டே இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியில் உட்காந்துட்டிங்கன்னா டிப்ரெஷன் தான் வரும். பொத்தல் பை வந்துருச்சு, இந்த பொத்தல் பையிலேருந்து வெளியே வரக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இந்த பொத்தல் பை அடைக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய பொருளாதாரம் வீணாய் போய் கொண்டிருக்கிறதை நிறுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
என் குடும்பம் சமாதானம் கெட்டுக்கொண்டிருக்குது, அதை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இங்கே உள்ள சண்டை போட்டு நீதான் நானா வேஸ்ட். அது அவனால் வந்துச்சு இவனால் வந்துச்சு, வேண்டாம். ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பாதப்படில் உட்காந்துங்க. அவர் சொல்வார், வலையை ஆழத்தில் கொண்டு போய் போடு, இந்த இடத்துல போடு, இதை செய்ய. அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகள் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு வேணும். எனக்கு அது இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி, அடுத்த கட்ட ஒரு பிரயாசத்துக்குரிய பலனை அனுபவிக்கிற இடத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. இது முடியும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 படகும் நிரம்பத்தக்க ஆசீர்வாதம் வருகிறது. சைகை காட்டி மற்ற படகுகளும் என்ன செய்கிறாங்க? மீனை தூக்கி போடுற ஒரு ஆசீர்வாதம். கீழே பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனுக்கும் அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னார்கள். எங்களை விட்டு போயிருங்க ஆண்டவர், எனக்கு சந்தோஷம். இது நடந்தது எப்படி நடந்துச்சு? அந்த ஆச்சரியம் அவங்களால தாங்க முடியல. இன்னைக்கு நாம் கடந்து போகிற பாதையில், ஒவ்வொரு பாதையிலையும், ஒவ்வொரு நாள் கடத்தும் பொழுதும், ஒவ்வொரு நிமிடங்கள், ஒவ்வொரு நேரங்கள் கடத்தும் பொழுதும் இல்லைன்றதை விட்டுட்டு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? சிலர்கிட்ட பேசி பாருங்க, எப்பவும் நெகட்டிவாக சொல்லிட்டே உட்காங்க. அது இல்லைன்னுவாங்க, அதை செய்து கொடுத்தா இது இல்லைன்னுவாங்க, இதை முடிச்சு கொடுத்தா இது இல்லைன்னுவாங்க. நல்ல உதாரணம், ஆண்களை நான் குறை சொல்லவே மாட்டேன். எப்பவும் நீங்கள் தான் குடும்பத் தலைவர்கள், உங்களை அப்படி தான் பாராட்டுறேன். சிலருக்கு சாப்பாடு செய்து வைப்பாங்க பெண்மணிகள், ஒரு குறை சொல்லாமல் சிலருக்கு இருக்கவே, எல்லாரும் இல்லை, யாரோ ஒருத்தர் 2 பேர் தான், குறை சொல்லாமல் இருக்கவே முடியாது. நல்லா தான் இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் உரை போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னுவாங்க. அப்படியே எங்களுக்கு அப்படியே ஏதாவது எடுத்து அடிச்சிடலாம் போல், குழம்பு மேலே ஊற்றிடலாம் போல் தோணும். ஏன்னா வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு சமைச்சு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுதா? ஒரு நாள் குறை சொன்னால் பரவாயில்ல, டெய்லி சொல்லிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அது சிலருக்கு திருப்தியே இருக்காது. ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு, அந்த நெகட்டிவ் ஸ்பிரிட்டெல்லாம் விட்டுட்டு, எதிர்மறையான எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் நம்முடைய படகில் ஏறுகிறார். ஹல்லேலூயா. காலியான படகு இன்னைக்கு அநேகருக்கு உட்கார்ந்துருக்கிறீங்க. அநேகர் காலியான படகு எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, உள்ளம் காலியாக இருக்குது, வெறுமையாக இருக்குது, அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் அந்த படகை இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் படகை எனக்குத்தா, உன் படகை எனக்குத்தா. யாரெல்லாம் ஆண்டவர் ஓடு ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்கள் லைஃப்பை விட்டு கொடுத்துறீங்களோ, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் படகு நிரம்பும், அடுத்த படகும் நிரம்பும், இன்னும் அநேக படகுகளை நிரம்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் புரியுதான்களுங்க, புரியுதான்களுங்க. இனி யாராவது சோகப்பாட்டு பாடினாங்கன்னா, இனி சோகப்பாட்டு பாடாதீங்க பிரதர், சோகப்பாட்டு பாடாதீங்க சிஸ்டர், நடந்தது நடந்துருச்சு, நெக்ஸ்ட் இனி எதுக்கு என்ன செய்யணும் யோசிப்போம். நம்ம அடுத்த மூவ் போவோம். சொன்னதே சொன்ன அரைச்ச மாவு மாதிரி உட்காந்து பிரயோஜனம் இல்லை. அரைச்சி வேஸ்ட்டு. இனி நெக்ஸ்ட் என்ன செய்கிறது? அந்த இடத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் கூட இருந்து இரட்டத்தரியான ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். ஹல்லேலூயா. இது பெரிய ஒரு பிரமிப்பும் ஆச்சரியமும் உண்டாக்குது அவங்களுக்கு. பேதுரு சொன்னது போல் இது பேதுருடைய ஆரம்ப கட்டம். அப்போ தான் இயேசுவை சந்திக்கிறார், ஆரம்ப கட்டம். அந்த ஆரம்ப கட்டத்தில் அவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறார், உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்றாரு. அதுக்கும் கீழ்ப்படிஞ்சு எஸ் ஆண்டவரன் படகு மீன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னால் போயிடுறாரு. எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? இந்த ஆரம்ப கட்டத்தின் தொடுதலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இயேசுவோடு எப்படி நாம் ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை இயேசுவோடு வைத்து எப்படி ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். பல சூழ்நிலைமைகள் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்குது. பல மேடு பள்ளங்கள் வந்து கொண்டே இருக்குது. அதிலெல்லாம் எப்படி தாண்டி கொண்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பேதுருவை போல உண்மையே நான் பின்பற்றி வருவேன் ஆண்டவரே. அந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம விட்டு விலகவே இல்லைங்க. அவர் பேதுரு படகுல ஏறினது, பேதுரு கண்ணை மூடுற வரைக்கும் ஏறி அங்கே தான் இருந்தார், பேதுரு கூட தான் இருந்தார். பேதுருன்னு கையை பிடிச்சி நடத்திட்டே இருந்தார். அப்போ பேதுருக்கு பிரச்சனை வரவே இல்லையா? எக்கச்சக்க பிரச்சனை. திடீர்னு ஆண்டவர் விட்டு போயிடுறாரு, பழைய தொழிலுக்கே போகிறாரு. இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் சொன்னால் வேறு பிரசங்கமாயிரும். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் பேதுருவோடு கூட கர்த்தர் இருந்து கொண்டே இருந்தார். பேதுருவோடு கூட நடந்து கொண்டே இருந்தார். பேதுருவின் உள்ளத்திலே இருந்து கொண்டிருந்தார். என்னைக்கு இயேசுவை பிடித்தீங்களோ அன்னையிலிருந்து ஆண்டவர் உங்களோடு கூடவே இருந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, அதனால நான் உன்னை விட்டு வெளியே போகிறேன்னு ஆண்டவர் போகவே இல்லை. மனுஷன் வேணா விட்டுட்டு போகலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை விட்டு விலகாதவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க?
இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலைமை எந்த மாதிரி நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும், ஒருவேளை ஆன்லைனில் சிலர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம், மிகவும் சோர்ந்து போன நிலைமையில் உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் படகுல ஏறிட்டேம்மா, உன் உள்ளத்தில் தான் நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு இனி குறைவை மாற்றி ரெட்டத்தனையான பிளெஸ்ஸிங்கை தருவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. 2வது பேதுரு லைஃப்லேருந்து இன்னொரு காரியத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் 6. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். மார்க் 6ஆம் அதிகாரத்தில், மார்க் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பேதுரு இயேசுவின் சீஷராய் மாறிடுறாரு, இயேசுவோ கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, 44 வருஷத்துக்கு முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகா பெரிய ஊழியத்தை செய்து முடிக்கிறாங்க. திரளான ஜனங்கள் சேர்ந்து வர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஆண்டவர் சாப்பாடு கொடுக்க வைக்கிறார். 5000 பேர் சாப்பிட்டார்கள், ஆண்கள் 5000 பேர்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பெண்கள் சிறுவர்களாம் சேர்த்தாலும் அப்படியே டபுள் ஆக்கினாலும் 10,000 பேர் சாப்பிட்ருக்காங்க. இல்லை 10,000மோ 10,000க்கு மேலேயோ தெரியல, திரள் கூட்டம் அந்த ஆகாரத்தை சாப்பிட்ருக்காங்க. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் சீஷர்களுக்கு. ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்கி எல்லாரையும் திருப்திப்படுத்தி அனுப்பி அவங்க ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஊழியத்துக்காக அவங்க ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைமை. அந்த நேரத்தில் தான் அடுத்த பிரச்சனை வருது. நிறைய நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி வரும், அல்லாட்டி நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்மை சுற்றியவர்களுக்கு ஒரு கேள்வி வரும். இவங்க ஊழியம் தானே செய்கிறாங்க, இவங்க கர்த்தருடைய பிள்ளை தானே, இயேசுவின் ஆலயத்துக்கு தானே போகிறாங்க, இயேசுவை நம்பி தானே இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? அப்போ இவங்களுக்குள்ள பிசாசு வந்துருச்சா, இவங்களுக்குள்ள போராட்டம் வந்துருச்சா, அல்லாட்டி இவங்க விழுந்து போனவங்களா? இப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் வேதத்தில் எந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாலும் ஏன்றதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவே மாட்டேன்றாரு. ஆனால் அவர் ஒரு காரியத்தை மாத்திரம் தெட்டும் தெளிவுமா சொல்கிறாரு, உலகத்தில் இருக்க வரைக்கும் சூழ்நிலைமை மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். என்ன சூழ்நிலைமை வந்தாலும் நான் உன் படகுல இருப்பேன், உன் கூடையே இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்றாரு. ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தில் திரும்ப திரும்ப நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம வாசிக்கிறோம். அவங்க போட்டில் ஏறி, எனக்கு ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா ஏன் அவங்களை துரிதப்படுத்தினான்னு தெரியல, 45ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஏன் சீஷர்களை துரிதப்படுத்தி சீக்கிரம் போங்கன்னு அனுப்புனாருன்னு தெரியல. ஒருவேளை அவர் ஜெபம் பண்ண போகணும்னு நினச்சி சீஷர்களோடு அனுப்புனாதான் இவர் தனியாக உட்காந்து பிதாவோடு பேச முடியும்னு நினச்சாரா? அல்லாட்டி இங்கே இருக்கிற சீஷர்கள் அப்பான்னு சொல்லி செய்து முடித்த காரியத்தையே திரும்ப திரும்ப பேசி எப்படி சாப்பாடு பரிமாறணும், எப்படி அப்பம் வந்துச்சு, எப்படி மீன் வந்துச்சு, இதையே அரைச்சிட்டு இருந்தாங்களா தெரியல, போடப்படவில்லை. ஆனால் இயேசு துரிதப்படுத்தினார். அது ஒன்று மட்டும் தான் நமக்கு தெரியும். சீக்கிரமாக போங்கப்பா, போட்டில் ஏறி அடுத்த இடத்துக்கு நம்ம போகணும், நீங்கள் போங்க, நான் தனியில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன், பிதாவோடு பேசிட்டு வரேன்னு போகிறாரு. நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரும், அந்த சீஷர்களை படகில் ஏற்றி அனுப்பும் போது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அன்னைக்கு அவங்க போகும்போது ஒரு புயல் வரும்னு அவருக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். பிறகு ஏன் அனுப்புனாரு? அனுப்பாமல் இருந்திருக்கலாம்ல. இன்னைக்கு புயல் வரும், நாளைக்கு போங்கப்பா, மீதி அப்பமும் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இங்கே இருங்க, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு போங்க அனுப்ப, அப்படி சொல்லியிருக்கலாம்ல அவர். ஏன் சொல்லலை? வெரி குட். அதுதான் அவருடைய வல்லமை எப்படின்றத சீஷர்கள் புரிந்து கொண்டால்தான் அவர்களும் தம்முடைய இயேசுவின் வல்லமை பிறருக்கு காண்பிக்க முடியும் தான் அவருடைய விருப்பங்க. அவர் கூட இருப்பதை என்ன செய்யணும்? சீஷர்கள் ருசிக்கணும். அவர் கூடயே வருவதை அவருடைய பிள்ளைகள் ருசிக்கணும். ஆண்டவர் அப்படி தான் இன்னைக்கு பார்க்குறாரு. ஆனால் மனுஷன் எப்படி பார்ப்பாங்க? வித்தியாசமாக கோணத்தில் தான் பார்ப்பாங்க, வித்தியாசமாக தான் பேசுவாங்க. அதை நம்ம பெருசுப்படுத்தாமல் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தெரியணும் ஆண்டவருடைய பிள்ளை தான். எல்லாருக்கும் வருவது போல பிரச்சனை வரும், ஆனால் என் கூட இயேசு இருக்கிறார், என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க போகிறாங்க, எதிர்காற்று அடிக்கி படகு மூழ்கத்தக்கதாக இருக்குது. நீங்கள் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அப்பொழுது 48ஆம் வசனம், அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, தண்டு வலிக்கிறதை வருத்தப்படுகிறதை கண்டு, நம்ம ஆண்டவர் நம்ம வருத்தப்படுகிறதை கண்டு அவர் நம்மகிட்ட ஓடி வருகிற தகப்பன். ஹல்லேலூயா. அதை முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அதை நம்ம படிச்சுக்கணும். ஒருவேளை எனக்கு ஒரு பிரச்சனை வந்து நான் அழுதுட்டு இருந்தேன்னா, அழாத அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் போவாங்க. பிள்ளைங்க வந்து என்னம்மா சும்மா அழுதுகிட்டே இருக்கீங்க, விடுங்கம்மா அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? என்கிட்ட ஓடி வருவார், என் தோள் மேலே கையை போடுவார், என் கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய குணாதிசயங்க அது, ஆண்டவருடைய குணாதிசயம். நீங்கள் தண்டு வலிக்கிறதில்ல, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, உங்களுடைய வேலையை, உங்கள் பிஸ்னஸை செய்வதில் தண்டு வலிக்கிறத கஷ்டப்பட்டு நீங்கள் அப்படியே எதிர்நீச்சல் போட்டு போயிட்டு இருக்கீங்களா? உங்கள் எதிர்நீச்சலோடு என் தேவன் உங்களோடு சேர்ந்து எதிர்நீச்சல் போடுகிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி எதாகுமோ இதாகுமோ, அப்படி நடந்துருமோ, இவங்க அது சொல்லுவாங்களோ, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, கேர் பண்ணாதீங்க. நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பில்டிங் விஷயத்தில் எடுத்துங்களேன், இந்த வாரம் தண்டு வலிக்க கஷ்டமாக தான் இருக்குது. அவர் சும்மாவை பார்த்துட்டு இருப்பார். அவருக்காக தானே வீடு கட்டிகிட்டு இருக்கோம், ஏதாவது செய்து தானே ஆகணும். அவர் பிரயாசப்பட்டு கொடுக்குற அளவுக்கு கொடுத்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒன்றும் இல்லைன்ற இடத்துக்கு வர்றோம். 2 படகு அமிழத்தக்கதாக ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். போதும் என்று சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதே போல தான் உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தண்டு வலிக்கிறத முடியல ஆண்டவரே சொல்கிறோம்ல. சில நேரம் ஒரு பிள்ளை அப்பாட்ட பேசும்போது பேசுகிற மாதிரி பேசுகிறோம், முடியலப்பா, முடியல ஆண்டவரே, என் கையை பிடிச்சிக்குங்க. இல்லை, தனிமையில் ஆண்டவர்கிட்ட தானே பேசுகிறோம் நம்ம. நான் எப்படி தாண்டுவேன்னு தெரியல, இப்படி போகவா அப்படி போகவா, இப்படி பேசவா அப்படி பேசவா, நடுவில் நின்று அழுதுட்டுருக்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தண்டு வலிக்கிறது கஷ்டப்படுற, நான் உன்கிட்ட வந்துட்டேன், உன்கிட்ட வந்துட்டேன். அவர் வர்றாருங்க. பக்கத்தில் வந்து அவர் சொன்ன காரியம் என்ன பாருங்க. கீழே 50ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். எப்பவுமே ஆண்டவர் வந்தோடனே ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு வாக்கு தத்தங்களை கொடுப்பார், அல்லாட்டி நம்மை தேற்றும்படியான வார்த்தையை கொடுப்பார். அன்னைக்கு எல்லாம் மீனவர்கள் தான். அவங்க நினச்சாங்கன்னா டப்புன்னு தண்ணியில் குதித்து நீந்தியே வெளியே வந்திருக்கலாம். ஆண்டவரோடு இருந்ததுனால அவங்க தடுமாற்றத்துக்குள்ளே வர்றாங்க. அவங்க அப்போ அந்த நாள் அவங்க நாம உமக்க தான் நடு ஊழியம் செய்யிட்டு வந்தோம், ஏண்டவரே எங்களுக்கு இப்படி எதிர்காற்று அனுப்புனீர், எங்களை நிறுத்தி வச்சிருக்க கூடாதா, அப்படி யாராவது கேட்டுட்டு உட்காந்துருந்தாங்க? ஒன்றும் கேட்டுட்டு இருக்கல. அவங்க அந்த இடத்துக்கே போகவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவங்களை தேடி பக்கத்தில் வந்தார். வந்த உடனே அவர் சொன்ன வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புயல் காற்று அடிக்கும்போது, ஒரு சூழ்நிலைமை தடுமாற்றங்கள் வரும் பொழுது நம்மை திடப்படுத்தணும். ஹல்லேலூயா. நம்மை திடப்படுத்தி தைரியமாய் நின்று நம்ம இதை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளே தள்ளாடிட்டோன்னா என்ன ஆயிரும்? பிசாசு ஏறி உட்காந்துருவான். ஓஹோ, நீ இவ்வளோ வீக் பர்சனா, அவன் நம்மகிட்ட பேசுவான், நீ இவ்வளோ வீக் பர்சனா, உன்னையால் இதான் முடியும் என்ன? சாப்பிடாம கிடப்போம், பட்னியாக கிடப்போம், ட்ரெஸ்ஸை மாற்றுவோம், நம்முடைய அலங்கோல கோலத்துக்கு வருவோம். எப்படி கலர தோட்டத்துக்குள்ளே பிசாசு உட்காந்தோன்னு அத்தனை கோலத்தையும் கொண்டு வருவோம். நம்மளை பார்த்து 4 பேர் என்ன இப்படி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி லெவலில் வருவோம். பிசாசு அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். நம்முடைய சூழ்நிலைமை வெளியே கொண்டு வந்து நம்ம அப்படியே அழ வச்சு கலர தோட்டத்தில் போய் மூடணும் நம்ம வந்துட்டுருக்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, படகுல ஏறும்போது ஏறினாரான்னு தெரியல பாருங்க. உடனே அவர் அவர்களோடு பேசி, போட்டுக்கு வெளியே நின்று பேசினாரா, ஏறி அதுக்கு பிறகு தான் ஏறினார்னு வருது. அப்படி போட்டுக்கிட்ட வந்த உடனே அவர் சொல்கிற வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். இன்றைக்கி அந்த தில்லு நமக்கு இருக்கணுங்க. நம்ம மெட்ராஸ் பாஷையில் நம்ம சொல்லுவோம், தில்லுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த தில்லு இருக்கிறவன் வாழ்க்கையில் ஜெயித்து காமிச்சிருவான். தில்லு இல்லாதவன் சோர்ந்து அழுதுகிட்டே இருப்பான். எதை பார்த்தாலும் எப்படிங்க முடியும், இதெல்லாம் லாயக்காகுமா, என்னையால் முடியுமா, அது சரியில்லைங்க, இவர் சரியில்லை, 4 பேரை குறை சொல்லிட்டே இருப்பான். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் சரியில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு,
பயப்படாதீங்க, நீ தைரியமாக இருங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலையில் கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற வார்த்தை, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தைரியம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு போட்டில் ஏறாரு, என்ன நடக்கும்? அதுக்கு பிறகு தான் அற்புதம் நடக்கு. முதல்ல ஆண்டவர் எப்போவுமே நமக்கு வாக்கு தத்தங்களை தருவார், வார்த்தைகளை தருவார், நம்மோடு கூட பேசுவார், நமக்கு ஒரு உள்ளுணர்வை தருவார். ஆண்டவர் கூட இருப்பதை நமக்கு தந்து நம்மளை தைரியப்படுத்துவார். அடுத்த ஸ்டெப்பு தான் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் நீங்கள் கூண் விழுந்த நிலைமையில் உட்காந்துருக்கீங்களோ, நிமிர்ந்து உட்காருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கள். பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சி சொல்லுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலைமையில் மனம் வெடித்து உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க. 3 காரியம். 1, நம்ம தைரியமாக இருக்கணும். அடுத்தது பயப்படக்கூடாது. அடுத்தது என்னது? அவர் கூட இருக்கிறத பார்க்கணும். நான் தான். எவ்வளோ ஒரு ஆணித்தரம் ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா? இந்த உலகத்தை உண்டாக்கின நான் தான் உன் கூட இருக்கிறேன். உன்னை உண்டாக்கின நான் தான் உன் கூட இருக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்த நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை ஆளுகை செய்கிற நான் உன் கூட இருக்கிறேன். நீங்கள் ஏன் பயப்படணும்? நீங்கள் ஏன் பயப்படணும்? அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் பிரமிக்க வைத்ததற்கு ஒரு காரணம், ஆண்டவர் கூட இருப்பதே, ஆண்டவருடைய வல்லமையே, ஆண்டவருடைய கிரியைகளின் செயல்களே அவர்களை பார்க்க வைக்கிறார், அவர்களை ருசிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை தாங்க செய்ய விரும்புகிறாரு, அதை தான் செய்ய விரும்புகிறாரு. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம அழுதுகிட்டே இருந்தோன்னா ஒன்றும் நடக்காது. அண்ணால் அழுகையை தொடச்சிட்டு வெளியே வரும்போது தான் அற்புதம் நடந்துச்சுது. எத்தனையோ சம்பவங்களை வேதத்திலிருந்து சொல்ல முடியும். அதுலேயே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தவங்க அந்த இதுக்கு போவாங்கல்ல, 10 பேர் 2 பேர், என்ன இடம் இன்சிடென்ட் டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது எனக்கு. கானான் தேசத்துக்கு போகிறக்கு வேவு பார்க்க அனுப்பவரில் யோசுவா, காலேப் 10 பேர் காரணத்தை தான் சொல்லிட்டே இருக்காங்க. பெரிய ஆட்கள், ராட்சதர் மாதிரி இருக்கிறாங்க. ஐயோயோ அங்கே போக முடியாது, பயமாக இருக்குது. பில்டிங்கை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குது. இல்லை, எதிர்மறையான காரியங்கள் இங்கே பாருங்கள் அடிக்கிட்டே போவாங்க. என்னாகமும் 14ஆம் அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆனால் 2 பேர் எதிர்மறையாக இருக்க தான் செய்யும். ஆனால் அதை தாண்டுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. ஜெயிப்போம் வாங்க சொன்னாங்களா இல்லையா? எளிதாக அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, எளிதாக ஜெயிப்போம். இல்லை, இன்னைக்கு அந்த விசுவாசத்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏன்ட்டு எதிர்பார்க்குறாங்க. எளிதாக ஜெயிப்போம். பக்கத்தில் உங்களை கண்ணுக்கு கண்ணு பார்த்து சொல்லுங்கள், நான் எளிதாக ஜெயிக்க போகிறேன்னு சொல்லுங்கள், நான் எளிதாக ஜெயிக்க போகிறேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எளிதாக ஜெயிப்பதற்காக அவர் என் கூட இருக்கார், உங்கள் கூட இருக்கிறார். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவருடைய வல்லமை இன்னைக்கும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அவருடைய வல்லமை அசைவாடி கொண்டு இருக்கிறது. எங்கேயோ இல்லைங்க. நம்ம டிவிலலாம் நிறைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஃபாரினில் மட்டும்தான் ஒரு அசைவாட்டுறாருன்னு நினச்சிக்கிறோம். அந்த கண்ட்ரியில் அந்த போதர்கிட்ட மட்டும்தான் அசைவாடுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். உங்களுக்குள்ளே அசைவாடி கொண்டு இருக்கிறாருங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அனுபவிங்க. சீஷலுக்கு அதை தாங்க சொல்லி கொடுத்தாரு. நம்ம இது சாதாரண ஒரு சண்டே கிளாஸ் ஸ்டோரி மாதிரி வாசித்து நம்ம ஆண்டுடைய வல்லமையே ருசிக்காமல் போயிடுறோம். ஆண்டுடைய வல்லமையை ருசிக்க நம்முடைய பிரச்சனை பெருசாகவே தெரியாது. ஹல்லேலூயா. சாத்ராக், ஆபேத்நேகோ யோசித்து பாருங்க, ஆண்டுடைய வல்லமையை ருசிச்சாங்க. தப்பு வித்தாலும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆண்டவருடைய வல்லமை எவ்வளோ பெருசுன்னு. தப்பு வித்தாலும் 7 மடங்கு அக்கினி. பரவாயில்ல. ஐயோ 7 மடங்கா? எப்படி தீக்குள்ளே போவோம்? பயந்தாங்களா? இல்லைங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பயப்படாத, திடன்கொள், தைரியமாக மட்டும் ஃபேஸ் பண்ணு. எரேமியாவுக்கு சொல்லும் போது சொல்வார், உன்னை கட்டவும் மிடிக்கவும் நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், உன்னை தாயின் கருவில் அதற்கென்றே உருவாக்கினேன். நீ அவங்க முன்னால் பயந்துடாத, எதிரிகள் முன்னால் பயந்துடாத. நீங்கள் எரேமியா 1 அதிகாரம் 2 வாசித்து பாருங்க. 1 அதிகாரம் கடைசியில் வரும், எதிரிகள் முன்பாக நீ பயப்பட மட்டும் செய்யாத, தைரியமாயிரு, நான் உன் கூடயே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் யாரை வேணாலும் எடுத்து பாருங்க, வேத புருஷர்கள், ஸ்திரீகளை எடுத்து பாருங்க. ஒவ்வொரு சூழ்நிலைமையை தாண்டும் பொழுதும் ஆண்டவர் கூட இருப்பதை அவங்க ஃபீல் பண்ணாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அவருடைய வல்லமையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த வல்லமையை அனுபவத்தில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா, ஐயோயோ இப்படி ஆயிடுச்சேன்னு பதஷ்டத்துக்குள்ளாக மாட்டோம்.
எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? ஆமேன். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்காரா? கர்த்தர் உங்களோட அசைவாடி கொண்டு இருக்கிறாரா? எத்தனை பேர் நீங்கள் அதை ஃபீல் பண்ண விரும்புகிறீங்க, ருசிக்க விரும்புகிறீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். உங்களுடைய சிச்சுவேஷனில் கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள். உங்கள் சிச்சுவேஷனில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். அதை ருசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுடைய ப்ராப்ளம் ஒன்றொன்னா குறைய ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அப்படியே இன்க்ரீஸ் ஆனது அப்படியே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சூழ்நிலை மாற்றத்தை என் தேவன் தான் உண்டு பண்ண முடியும். நம்ம சண்டை போட்டு எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் நல்ல உதாரணம். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க தீக்குள்ளே போடும்போதும் பயப்படலை, அந்த தீ எரிதை பார்த்தும் பயப்படலை, அவங்கள கட்டையால் கட்டும் போதும் அலறினார்கள் இருக்கா பைபிளில். அவங்க அவுத்துட்டு வந்தோம்னா கட்டி போட்டு கொண்டு போய் தூக்கி போட்டிருக்காங்க. இன்னைக்கு பிசாசு ஏதோ ஒரு இதில் நம்ம கெட்டி வைக்க விரும்புகிறான். அந்த என்னதான் கெட்டினாலும் அவனை பார்த்து சொல்லுங்க, எத்தனை கெட்டு வேணாலும் போடுடா நீனு. எத்தனை கெட்டு போட முடியும்? ஒன்றே இல்லை, எத்தனை சுற்றி கெட்டு போடு. ஆனால் கெட்டு அவிழ்க்கிற வல்லமில் ஆண்டவர் என் கூட இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் பேசி பாருங்களேன், பேசி பாருங்களேன், இவங்களை தைரியப்படுத்தி பாருங்களேன். வல்லமில்ல கர்த்தர் இன்னைக்கு அசைவாட விரும்புகிறார். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய சூழ்நிலை மேலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொருடைய பிஸ்னஸிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார், அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். அவருடைய வல்லமையை மாத்திரம் நாம் அனுபவிக்க வேண்டும். அவருடைய வல்லமையை நாம் ருசிக்க வேண்டும். அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பேதுரும் அவரோடு கூட இருந்தவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். பிரமித்து ஆச்சரியப்பட்டார்களாம். ஏன்னு சொன்னால் அவருடைய வல்லமை அவ்வளோ பெரியது, இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை. ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் தானே, அன்னைக்குள்ள ஆண்டவர் தானே இன்னைக்கு இருக்கிறாரு. அன்னைக்கு இருந்த ஆண்டவர் பெரிய ஆண்டவர், இன்னைக்கு இருந்த ஆண்டவர் டப்பாக்குள்ளே போடுற ஆண்டவரா? நம்ம அப்படி யோசித்துக்கிறோம். அன்னைக்கெல்லாம் செய்தாருங்க, இன்னைக்கு அவருடைய வல்லமை நாமே மட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பிசாசு நம்மளை மட்டுப்படுத்த வைக்கிறான்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் நம்ம ஜெயித்திடக்கூடாது பார்த்தீங்களா, தாண்டிடக்கூடாது பார்த்தீங்களா, நம்ம வெற்றியாளராய் மாறிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் நம்ம கண்ணை குருடாக்கி, கண்ணை பிடுங்கி, கண் சொருகின குருடனை போல மாற்றி கொண்டு இருக்கிறான். அதான் வேதவசனத்தை வாசிக்கிறோம், கண் திறக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கி நம்ம கண்ணு திறந்துருச்சுன்னா, ஆண்டுடைய வல்லமையை ருசிக்க நம்ம கண்ணு திறந்துருச்சுன்னு சொன்னால், எப்படி இயற்கையை ஆண்டவர் ஏறி அந்த காற்றையும் கடலையும் அதட்டினாரோ, அதே போல் நாம் ஊடுருவி கொண்டிருக்கிற காரியத்தில் காற்றையும் கடலையும் என் தேவன் அதட்ட முடியும், அகற்ற முடியும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன். ஹல்லேலூயா. அவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பேதுருக்கு ஒரு ஆச்சரியம், ஆண்டவருடைய ஃபஸ்ட்டு டச்லேயே ஒரு ஆச்சரியம். திரும்ப ஊழியத்துக்கு வந்த பிற்பாடும் ஊழியத்தின் பாதையிலும் ஆண்டவர் செய்த கிரியைகள் ஒரு ஆச்சரியம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம மாறின பிறகும் போராட்டம் வரும், பிரச்சனை வரும், வராதுன்னு கிடையாது, வரும். உலக மனுஷனுக்கு என்ன வருதோ அது வரதான் செய்யும். ஆனால் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆண்டவர் என்னை விட்டு விலகவில்லை, அவர் என்னை கைவிடவும் இல்லை. என்னை மேலே உயர்த்தும்படியாய், என்னை ஜெயிக்க பண்ணும்படியாய், தாண்ட பண்ணும்படியாய், என்னை உயர்த்தும்படியாய், என் மேலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முன்பே தலை நிமிர்ந்து நிற்க பண்ணும்படியாய் தேவனுடைய கரம் என் மேலே அமர்ந்திருக்கு, உங்கள் மேலே அமர்ந்திருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வல்லமை குறுகி போகவில்லைப்பா, உம்முடைய வல்லமை மந்தமாகவில்லை. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வல்லமை குறுகி போகவே இல்லை. ஹல்லேலூயா. உடைய வல்லமை மகா பெரியது. அந்த வல்லமை மாத்திரம் நான் பார்ப்பேன்னு சொல்லுங்களேன். அந்த வல்லமை இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைமை எல்லாம் இயேசுவின் வல்லமை மாத்திரம் ருசிக்க ஆரம்பிங்க. இயேசுவின் வல்லமை ருசிக்க ஆரம்பிங்க. ருசிக்க 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 தேனிலும் மதுரமாமேன்ற மாதிரி அவருடைய வல்லமையின் செயல்கள், அவருடைய வல்லமையின் கிரியைகள், ஹல்லேலூயா, நாம் அவரை போல நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கும். அதற்காக தான் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இனி நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை ஜாஸ்திப்பா. இப்போ வெறும் புயலை மட்டும்தான் பார்க்குறீங்க. இனி போகும் பொழுது, நீங்கள் ஊழியத்தின் பாதையில் இறங்கும் பொழுது, ரோம அரசாங்கத்துக்கு கீழே போய் நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது எக்கச்சக்க பிரச்சனை வரும். அதில் என் வல்லமை குன்றி போகாது. இன்னைக்கு எதிர்காற்றை நகட்டின அதே ஆண்டவர் தான் எல்லாவற்றிலும் அதட்டுவேன். நீங்கள் கீழாக மாட்டீங்க, உங்களை உயரமான இடத்துக்கு தான் கொண்டு போவேன். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தே இருந்தார் அவங்களுக்கு. அவங்க அதை பிடித்து கொண்டார்கள், அதை ருசித்தார்கள். ஹல்லேலூயா.
தானியலை சிங்கக்கபிக்குள்ளே போடும்போதும் தானியல் நான் நினைக்கிறேன் அப்படியே தலையனை மாதிரி சிங்கத்து மேலே தலை வச்சு படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பைபிள் இருக்கான்னு கேட்காதீங்க. ஏன்னா அவருக்கு பயம் இல்லை. ஆண்டவருடைய தேவனுடைய வல்லமை கூட இருக்கும்போது சிங்கம் வந்தா என்ன, கரடி வந்தா என்ன, ஜீம்பும் நான் கருப்பு காத்து வந்தா என்ன, ஏன் பயம் எனக்கு? நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் என் கூட இருக்கிறார், அவர் என் கையை பிடிச்சி நடத்திட்டு இருக்கிறாரு. நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் நாளைய குறித்து பயப்படணும்? நீ தீக்குள்ளே போடுறியா போ. அவங்க முடி கூட கருகலன் வேதத்தில் போடப்பட்டிருக்குது. தீயினுடைய மனம் ஒன்று கூட அவங்க மேலே இல்லைன்னு. எவ்வளோ வல்லமுள்ள தேவன் பாருங்களேன். சிங்க கெபிக்குள்ளே போட்டோன்னே அப்படியே லேசாக சிங்கத்துடைய ஒரு பல் பட்டுது, அப்படியே அது இருக்குதா? அவருடைய வாலில் ஒரு அடி அடிச்சுன்னு இருக்குதா? இல்லை, ஒன்றுமே இல்லை. ராஜா அடுத்த நாள் பயம் அவருக்கு. என்ன நடந்துடும் வந்து மெதுவாக அப்படி சிங்க கெபிக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. இவர் ஜாலியாக இருக்கிறாரு உள்ள. அவருக்கே ஆச்சரியம். உன்னை தப்பு வித்தாரா கேட்டு வர்றாரு அவரு. இல்லை, என் தகப்பன் என்னை தப்பு வைக்க வல்லவர். எவ்வளோ ஸ்ட்ராங் பர்சன் பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏன்ட்டு அதை தாங்க விரும்புகிறாரு, அதை தான் விரும்புகிறாரு. போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், வியாதிகள் வரும், தடுமாற்றங்கள் வரும். இது என்னடா ஆசீர்வாதத்தை சொல்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வரும்ன்ட்டு இருக்கீங்கன்னு என்னை அடிக்கலாம் போல தோணுதா உங்களுக்கு? இனி சூழ்நிலைமை அப்படிதாங்க மாறிக்கொண்டு போகும். ஆனால் எந்த சூழ்நிலையில் மாறாத ஆண்டவர், கைவிடாத ஆண்டவர், நம்மை தப்பு வைக்க நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். நம்ம படகுல ஏறிட்டாருங்க. உங்கள் வாழ்க்கை படகுல கூடயே இருக்கிறாரு, உங்கள் கையை பிடிச்சிட்டாரு. இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக பேதுருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல ஆரம்ப கட்டம் அவர் பிரமித்தடைந்தார், குறையை மாற்றினார். ரெண்டாவது கட்டம் இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமையை ருசிக்க வைத்தார். இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம், கடைசி ஒன்றை மாற்றி சொல்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 40 வருடம் சப்பானியாக இருந்த மகன். உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷம் முடவனாக இருந்தவன். வாசல் தேவாலயத்தின் முன்பாக கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிச்சை கட்டிட்டு இருப்பார். ஒருவேளை பேதுரும் யோவான் கூட அவங்க சில நேரம் கிராஸ் பண்ணி போயிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு பேதருக்குள்ள ஒரு விசுவாசம், அந்த அபிஷேகத்தின் வல்லமை. ஏன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்தில் அபிஷேகம் கிடைக்கும். அந்த அபிஷேகம் கிடைச்சோன்னு வல்லமை இறங்குது பாருங்களேன். அது அப்படியே சுறுசுறுன்னு வேலை செய்ய வைக்குது. தேவனுடைய அபிஷேகம் நம்மளை அப்படியே திடப்படுத்துங்க, தில்லா நிற்க வைக்கும், திடமாய் நிற்க வைக்கும். அதுக்கு தான் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். அந்நிய பாஷை அடையாளத்தோடு தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். இன்னும் அபிஷேகம் பெறாதவங்க யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால், ஆராதனையே தேவன் உங்களை அபிஷேக வல்லமையில தேவனாக இருக்கிறார். இந்த அபிஷேகத்தின் வல்லமை அந்த மகனை பார்த்தோன்னே பேதுரும் யோவான்னு சொல்கிறாங்க, எங்களை பாருன்றாங்க. எவ்வளோ தில்லு இருக்கணும்ல பேதுருக்கும் யோவானுக்கும். அந்த பிச்சைக்காரனை பார்த்து எங்களை பாருன்றாங்க. அந்த பிச்சைக்காரன் பாம்போல ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினச்சி அவங்கள அப்படியே ஒத்து பார்க்குறான், அவங்கள அண்ணாந்து பார்க்குறான். அவங்க சொன்னாங்க, பொண்ணும் வெள்ளியும் எங்கள் இடத்துல இல்லை, ஆனால் எங்கிட்ட ஒன்று இருக்குது, இயேசுவின் வல்லமை இருக்குது. இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. அவன் எழுந்து குதித்து நடந்ததை பார்த்தோன்னே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பிரமித்தார்களாம், ஆச்சரியப்பட்டார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த இயேசுவின் வல்லமையை நம்ம அனுபவிப்பு மாத்திரமல்ல, நம் மூலமாய் பிறரையும் அனுபவிக்கிற கிருபை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஆண்டவர் நான் ஆச்சரியமாய் பார்த்து சொல்லிகிட்டே இருக்கிறதில்ல, எனக்கு இப்படி செய்தாருங்க, எனக்கு இப்படி செய்தாருங்க, என் லைஃப்பில் இதை செய்தார், அதை செய்து கொண்டே இருக்கிறவரில் பேதுருக்கு சொல்லி கொடுத்தார். இனி உலகம் எங்கும் போகணும், புறப்பட்டு போகணும், என்னுடைய வல்லமை அதிகாரத்தையே உங்களுக்கு தந்துட்டேன். நீங்கள் முதல்ல அதை ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால அந்த பாதை வழியாய் அந்த சீஷர்களை எல்லாம் நடத்தி வந்தார், பேதுருவையும் நடத்தி வந்தார், ஒவ்வொரு கட்டத்திலையும் நடத்தி வந்தார். ஆண்டவர் கூட இருப்பதை காண்பிக்க வைத்தார். அவங்க ஊழியத்தில் வந்து பின்னால் போகிற நேரம் எல்லா பாடுகளும் எல்லா வேதனைகளையும் ஜெயிக்க வைத்தார். ஏன்னு சொன்னால் அவங்க இயேசுவையை கூடயே வச்சுருந்தாங்க. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்லுவாங்க, சரிசேர் பேசும்போது, இவன் இவ்வளோ தைரியமாக பேசுகிறான் எப்படின்னு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தர் சொல்வார், அவன் இயேசுவோட கூட இருக்கிறான்ல, அதனால தான் அவன் இப்படி பேசுகிறான்னுவாங்க. மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்துகிற ஒரு வல்லமை ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கி இங்கே வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா?
ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லி அனுப்புகிற ஒரு வார்த்தையை நான் அன்னைக்கு சொல்லலை. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க. உங்களுக்குள்ளே இருந்து கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல, உங்களை கரம் பிடித்து நடத்துவது மாத்திரமல்ல, நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில் ஒரு பிளெஸ்ஸிங்கையும் ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் இயேசுவின் வல்லமை எனக்குள்ளே இருக்குது. இயேசுவின் மகாபெரிய வல்லமை எனக்குள்ளே இருக்குது. அதை ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் மாற்றங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை மாறாத வல்லமை. அவருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை, அவர் நம்மை விட்டு தூர போகவும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிற தகப்பன், நம்ம கூட அசைவாடி கொண்டு இருக்கிறவர், நம்மை மேலோங்க பண்ணணும் விருப்பமுள்ள தகப்பனுடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆமீன். எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களை பார்த்தே தட்டி கொடுத்து சொல்லுங்கள், நீ எங்கள் கூட இருக்கீங்க ஆண்டவரே, நான் இனி பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு தைரியம் வந்துருச்சு, தைரியம் வந்துருச்சுது. நீங்கள் புயல அதட்டுவீங்க, எனக்கு தைரியம் வந்துருச்சுது, எனக்காக யுத்தம் பண்ணுவீங்க, எனக்கு தைரியம் வந்துருச்சு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். இதை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் எதை குறித்தும் கலங்கி கொண்டே இருக்க மாட்டோம், எதை குறித்தும் கலங்கி கொண்டே இருக்க மாட்டோம். நம்ம நடையே மாறிடும். ஏன்? நம்மை உண்டாக்கின ராஜாதி ராஜாவுடைய மகளாயிட்டே மகனாயிட்டே இல்லை, அந்த ஒரு தில்லும் திமுரும் நமக்கு வர ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். சொல்லுவோம், ஆண்டவருடைய வல்லமை குறுகி போகவில்லை, நம்முடைய வல்லமை குறுகி போகவில்லை. எங்களுடைய பிரயாசத்தை ஆசீர்வதித்து பெருக்க பண்ணுகிற தகப்பன் நீர், ஒன்றும் இல்லாமையிலும் இருந்து உருவாக்குகிற தகப்பன் நீர், கடலிலே போட்டாலும் தீயின் நடுவே போட்டாலும் தப்பு வைக்கிற கர்த்தர் நீர். அந்த வல்லமை எங்க கூட இருக்கு. காற்றலையும் கடலையும் அதட்டக்கூடிய வல்லமை உமக்கு உண்டு. எங்களை தலை நிமிகிற பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு உண்டு. நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா.